ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். சீசனோட 26வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நீங்க பெரிய ஆள் தான் தம்பி, இல்லன்னு சொல்லல, ஆனா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா நம்ம சிசியோட அப்பா சொல்லியிருந்தாரு. அதோட தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல ஜின்னு கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு உங்க பொண்ணை நல்லா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்ல, நீ நல்லா பாத்துக்கலாம்ப்பா, ஆனா அவ்வளவு ஆபத்தான இடத்துல என் பொண்ணு எல்லா கஷ்டத்தையும் பட்டுதானே ஆகணும் அப்படின்னு அவங்க அப்பா மறுபடியும் பேச ஆரம்பிக்க, உங்க பொண்ணை கம்ப்ளீட்டா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, எந்த கஷ்டமும் அவ பக்கத்துல வராம பாத்துக்கிறதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்ல, நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு உறுதியா இருக்கீங்க, வரப்போற கஷ்டத்தை எப்படி தாங்கிக்க போறீங்களோ தெரியல அப்படின்னு சிசியோட அப்பாவே கொஞ்சம் நொந்து போயிடுறாரு. சிசி தனியா உட்கார்ந்துட்டு இருக்க அவங்க அக்கா வந்துடுறாங்க. உனக்கு ஜின்ன ரொம்பவே பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, உண்மையாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சிசி சொல்றா. ஆனா அது ராஜாங்கம், அந்த இடத்துல போயிட்டு நீ எப்படி கஷ்டப்பட போறன்னு நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்கு, எப்படியா இருந்தாலும் நம்ம அவாய்ட் பண்ணாலும் கஷ்டம் நம்மள தேடி வரும்னு சொல்ல, பாத்துக்கலாம்க்கா அப்படின்னு சிசி சொல்றா. அதே மாதிரி சிசியோட அண்ணனும் சூவும் கூட மறுபடியும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நீ ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணா மாறணும் ட்ரை பண்ண அப்படின்னு சூ கிட்ட ஷான் போய் கேட்க, எப்ப பாரு ஆம்பளைங்களை சுத்தி தான் நான் வளர்ந்தேன், எல்லாருமே போர் வீரர்கள், அப்பா மினிஸ்டர், ஆனா நான் என்ன பண்றதுன்னு தெரியாம எப்பவுமே நான் ஒரு வீக்கான ஆள் மாதிரியே ஃபீல் பண்ணேன், என் பொண்ணுங்க மட்டும் எப்பயுமே வீரர்கள் ஆகவே கூடாதா, ஹீரோவா மாறவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே நான் ஏட்டுக்கிட்ட கேள்விக்கு நானே தான் பதில் சொல்லணும்ட்டு இப்போ ஒரு பெரிய ஹீரோவா மாறிட்டேன் அப்படின்னு நம்ம சூ சொல்ல, ஒன்ன மாதிரிதான் என் தங்கச்சியும், வால் எடுத்து அவளுக்கு சண்டை போட தெரியாது, ஆனா அவ்வளவு ஒரு ஹீரோ தான் அப்படின்னு ஷான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து ராஜாவை பார்த்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுமா. ஜின்னு ஜட்ஜ் ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன நடந்திருக்கு, யார் யாரெல்லாம் வந்து நானும் கூட சேர்ந்துட்டா, யார் யாரெல்லாம் காசு வாங்கிட்டு வாயை மூடிட்டு இந்த ஊர்ல இருக்காங்க அப்படிங்கறத பத்தி ஒரு பெரிய வந்துட்டு ஒரு ரிசர்ச்சே பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுவும் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் நம்ம ஜின்னு பிறந்து அவன் பேரெல்லாம் கூட இந்த துரதிருஷ்டத்துல சேர்த்தாங்கல்ல, அந்த டாக்குமெண்ட்லாம் கூட இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஜின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு இருக்கான். அடுத்த நாள் ராஜா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஜின்னும் ஜட்ஜும் போயிட்டு யார் யாரெல்லாம் அந்த மாதிரி சேர்ந்திருக்காங்க அப்படிங்கறத எங்களால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியல, ஆனா நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க தெரியுது, ஒரு சில பேரை மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், ஆனா இப்ப அவங்க எல்லாம் பதவியில இருந்து தூக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கும் மேல யாரெல்லாம் நைட்டிங்கேல் பிரிவுல இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து இந்த பதவியில சேர மாட்டாங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அப்படின்னு ஜட்ஜ் சொல்ல, ராஜா பாக்குறாரு எவ்வளவு தைரியம் தான், அவ்வளவு முக்கியமான ஒரு சூரிய கிரகணம் வந்திருக்கு, அத கூட நமக்கு சொல்லல, அந்த இடத்த தூக்கிட்டு அதுக்கு பதிலா ஜோசிய பிரிவுல வேற யார போடலான்னு கேட்க, சிசியோட அப்பா பேரை நம்ம ஜட்ஜ் சொல்லிடுறான். ராஜாவும் அமைதியா பாத்துட்டு இருக்காரு. ஜட்ஜ் மறுபடியும் வேற பாக்கிறதுக்கு வந்துடுறான். ஆபீஸ்க்கு வந்துட்டு சத்தம் வர மாதிரி ஒரு பட்டம் செய்யணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்க, ஜின் உடனே பார்த்துட்டு எதுக்காக பட்டம் அப்படின்னு கேக்குறான். இல்ல ஒரு பொண்ணுக்கு அவளுக்கு சரியா பார்க்க முடியல, இந்த மாதிரி ஒரு பட்டம் செஞ்சோம்னா அது பறக்கிற சத்தம் அவன் காதுல கேட்கும், பரு புல்லாங்குழலுக்குள்ள ஒரு மியூசிக் போற மாதிரி, அதுக்காக தான் சொல்ல, ஒரு பொண்ணுக்காக நீ இவ்வளவு தூரம் செய்யற, கண்டிப்பா அது சாதாரணமான பொண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, யாரு அப்படின்னு கேட்டுட்டு ஜின்னு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் உனக்கு எதுக்கும், வேலையை பாரு அப்படின்னு ஜட்ஜ் சொல்லிடுறான். சரி, இதுக்கும் மேல சிசியோட அப்பா பேரை நம்ம சொன்ன விஷயம் சிசிக்கோ சிசியோட அப்பாக்கோ தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அதை நான் சீக்கிரட்டாவே வச்சுக்கிறேன் அப்படின்னு ஜட்ஜ் சொல்லிடுறான். அடுத்த நாள் அந்த பட்டம் ஒரு வழியா போய் சேர்ந்துருது நம்ம பூச்சிங்க கிட்ட. ராஜாவோட அசிஸ்டன்ட் தான் போய் கொடுக்குறான். உங்களுக்காக பார்த்து பார்த்து நம்ம ஜட்ஜ் செஞ்சு கொண்டு வந்திருக்காரு, இது பறக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்குமான்னு சொல்ல, எங்க அதை பறக்க விடுங்க அப்படின்னு பூச்சிங் சொல்லிடுறா. பட்டத்தை பறக்க விடுறாங்க. அதுல புல்லாங்குழல் மாதிரி ஒண்ணு செஞ்சு அட்டாச் பண்ணிருக்கான் நம்ம ஜட்ஜுங்கிறதால அது பறக்கும் போது அப்படியே காத்து உள்ள போற சத்தம் எந்த இடத்துல பறந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம இளவரசிக்கு நல்லாவே கேக்குது. பூச்சிங் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறா. அவங்க பறக்க விட்டுட்டு இருக்கத இந்த பக்கமா பின்னாடி நின்னுட்டு நம்ம ஜட்ஜை பார்த்துட்டு இருக்கான். இவ்வளவு ஹாப்பியா அவ பறக்க விடுறா. அந்த மியூசிக் ஜட்ஜுக்கு அதுக்கும் கேக்குது. நம்ம ஏதோ நல்ல வேலை தான் பண்ணிருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பட்டத்தை அவன் பண்ணிருக்கான் அப்படிங்கறதையும் காட்டுறாங்க. இந்த பூச்சிங்கோட அம்மா தான் இப்போ எம்ப்ரஸா இருக்காங்க. அவங்க வந்துட்டு இருக்கும் போதே அப்ப பேச்சு சத்தம் கேக்குது. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நம்ம பூச்சிங்க்கு ஒரு பட்டத்தை செஞ்சு ஜட்ஜ் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்ல, ஜட்ஜோட பேரை நான் நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப நேர்மையான அதிகாரி அப்படின்னு. ஏற்கனவே இப்ப ராஜாவோட பசங்களுக்கு ஜின்னுக்கு அப்புறம் இன்னொரு பையன் 6வது இளவரசனுக்குலாம் கல்யாணம் பண்றதுக்காக பொண்ணு பாக்குறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. என்கிட்டயும் ராஜா எத்தனையோ தடவை பூச்சிங்க்கு மாப்பிள்ள பாரு பாருன்னு சொல்லிட்டு இருக்காரு, ஆனா நம்ம பாத்துக்கிற அளவுக்கு பூச்சிங்க யாரும் பாத்துற மாட்டாங்களோ அப்படிங்கிற பயம் எனக்கு இருக்கு, அதனாலே கல்யாணத்தை பத்தி யோசிக்கல. இந்த ஜட்ஜை பத்தி கேட்டோன்னே இவனும் நல்ல பையன் தான், நான் இல்லன்னு சொல்லல, பாக்கலாம் அப்படின்னு பேரரசி அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ராஜா அடுத்த நாள் நம்ம ஜின்ன கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, இங்க பாருப்பா, உனக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய வயசு வந்துருச்சு, உன் அம்மாவை பொண்ணு பார்க்க சொல்றேன்னு சொல்ல, என் பொண்டாட்டியை வந்துட்டு இன்னொருத்தங்க தான் தேடணுமா, நான் எங்க ஊர்ல வளர்ந்தேன் பார்டர் கிட்ட, அங்க வேணுங்கிற பொண்ணு நாங்களே தான் கல்யாணம் பண்ணிக்குவோம்னு சொல்ல, அதெல்லாம் நீ முன்னாடி இருந்தப்போ, இப்போ இளவரசன் ஆயிட்ட, ஒருவேளை உனக்கு பிடிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னா கூட இது ஒண்ணுதான் ரூல், இது வழியாதான் நீ போய் ஆகணும், சுயம்வரத்துல எந்த பொண்ணு செலக்ட் ஆகுறாலோ அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல, ஜின் அமைதியா பாத்துட்டு இருக்கான். கரெக்டா கையில ஏதோ வச்சிட்டு இருக்கான். ராஜா என்னன்னு கேக்குறாரு. ஜின் அதை கொடுத்துட்டு அங்கிருந்து
இருந்து கிளம்ப நீங்க நல்லா தூங்குறதுக்காக ஊதுபத்தி செஞ்சு கொண்டு வந்திருக்காரு. நீங்க சரியாவே இப்ப தூங்குறதுல நான் தான் நேத்து சொன்னேன் அசிஸ்டன்ட் சொல்ல ராஜாக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பையன் நம்ம மேல அக்கறையா இருக்கானே அப்படின்னு. நம்ம சிசி அவங்க அக்கா கூட வந்துட்டு இருக்கா. அக்கா இங்க பாரு, இந்த வேலையெல்லாம் நீ கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு வேலையை பிரிச்சு நம்ம அக்காக்கு சிசி கொடுக்க ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர்லாம் அப்படின்னு அவங்க அக்கா சிசி கிட்ட ரொம்பவே பாசம் ஆயிடுறா. கரெக்டா அன்னைக்கு நைட்டு நீங்க இந்த ஊதுபத்தி பாருங்களேன் எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு அசிஸ்டன்ட் ராஜாட்ட கேட்க என் பையன் எனக்காக பார்த்து ரெடி பண்ணிருக்கான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வந்து என்கிட்ட சொல்றான் அவனுக்கு பிடிச்ச பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்குவானா, என்னதான் இருந்தாலும் இளவரசனா அப்படி பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ராஜாக்கு மருந்து வருது. இந்த மருந்து வாட அடிக்குது, என்னால குடிக்க முடியாதுன்னு ராஜா சொல்லிடுறாரு. கரெக்டா அப்பன்னு பார்த்து மருந்த கொட்ட போற அப்படின்னு ராஜா போக வேண்டாம் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கத்திடுறாரு. உங்களுக்காக இளவரசி இருக்கால, அவங்க ரத்தத்தை கொடுத்திருக்காங்க, யாராவது ஒருத்தங்க புனித ரத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதும் அவங்க கொடுத்திருக்காங்கன்னு சொல்ல ராஜா கிளம்பி போறாரு. இந்த மூத்த இளவரசியோட பொண்ணு ராஜாவை கரெக்ட் பண்றதுக்காக நடிக்க ஆரம்பிக்கிறா. இல்ல ராஜா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரத்தம் யாராவது கொடுக்கணும்னு சொன்னாங்க, என் ரத்தம் சுத்தமானது, அதனாலதான் என்னோடத கொடுத்தேன் அப்படின்னு கையை காட்ட கையில ஃபுல்லா கீரலா இருக்கு. ராஜா பாக்குறாரு, உன் மேல நான் கொஞ்சம் ஹார்ஷா தான் பிஹேவ் பண்ணிட்டேன், நீ நல்ல பொண்ணா மாறிட்டேன்னு இப்ப எனக்கு தெரியுது, போ ரூம்ல போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு ராஜா உனக்கு என்ன வேணும்னு கேளு, உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன் அப்படின்னு சொல்ல இல்ல ராஜா எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்ல உன் இளவரசி பட்டத்தை நான் மறுபடியும் இப்பவே உனக்கு திரும்ப கொடுத்துடுறேன், வேற என்ன வேணும்னு கேட்க 7வது பிரின்ஸ் இருக்கார்ல அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுறா. அதுக்குள்ள மூத்த இளவரசி அங்க வந்துட்டு ராஜா அவ கண்டதையும் சொல்லுவா, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு ராஜா அங்க இருந்து மூத்த இளவரசியோட வெளியே வந்துடுறாரு. மூத்த இளவரசி ராஜாவோட சொந்த பொண்ணு கிடையாது, ராஜாவோட ரிலேட்டிவ் பொண்ணு, ஆனா இருக்கிறதுலே பெரிய பொண்ணு அப்படிங்கறதால மூத்த இளவரசியின் பெரிய பதவியில இருக்காங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து இங்க விளையாண்டோம்ல அப்படின்னு நம்ம ராஜாட்ட அவங்க கேட்டுட்டு இருக்க, ஆமா நம்ம ஆனா வந்துட்டு ரொம்ப டிராவல் பண்ணி வந்ததால ரொம்ப தூரம் போயிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, இருந்தாலும் உன் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா, அக்கறையா இருக்கா, நான் வேணா ஒரு வாய்ப்பு தரேன், என்னோட சுயம்வரத்துல அவளும் கலந்துக்கிட்டும், ஒரு வேளை ஜெயிச்சானா நான் அவளையே கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன்னு ராஜா சொல்றாரு. மூத்த இளவரசி ஹாப்பி ஆயிடுறா. இங்க ஜின்னு சிசியை பாக்குறதுக்கு திருட்டுத்தனமா அவ இடத்துக்குள்ளேயே வர உனக்கு பயமே இல்லையான்னு சிசி கேக்குறா. ஜின்னு அவளை கட்டி பிடிச்சிட்டு யார் பார்த்தாலும் பாக்கட்டும், எல்லார்கிட்ட இவதான் என் பொண்டாட்டின்னு சொல்லிடுவேன், அதுவும் இல்லாம சுயம்வரம் நடக்க போது, நீ அதுல வந்து கலந்துக்கோ, அதுல நீ வின் பண்ணதுக்கு அப்புறமா ஊருக்கிட்ட நான் தான் உன் புருஷன் அனௌன்ஸ் பண்ண போறேன்னு சொல்ல சிசி கோச்சுக்கிறா. இதுல சார கல்யாணம் பண்றதுக்கு நாங்க வந்து போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்சு பிச்சை எடுக்கணுமா, அப்படி ஒண்ணு எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்ல ஜின்னு பாக்குறான், நான் லவ் பண்றது உன்னை மட்டும் தான், ஆனா நான் ஒரு இளவரசன் ஆயிட்டேன் அப்படிங்கறதால என்னால இப்ப ஒண்ணும் பண்ண முடியல, நீ அதுல இருந்து கலந்துக்கோன்னு சொல்ல சரி ஓகே நீங்க சார் பெரிய இளவரசன் தான், நான் ஒரு சாதாரண பொண்ணு, என்னாலலாம் அங்க வந்து கலந்துட்டு ஜெயிக்கலாம் முடியாது, நீ எப்படியோ போ கல்யாணமே பண்ணிக்க தேவையில்லை அப்படின்னு சிசி கடுப்பாயிட்டு இருக்கா. ஜின் அவளை சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். இங்க மூத்த இளவரசி அவ பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, நான் உனக்கு முடிஞ்ச வரையும் வந்து வாய்ப்பு வாங்கி தந்துட்டேன், இதுக்கு மேல ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காத, ராஜாவை பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு சிம்பிளான ஆள் மாதிரி தான் இருக்கும், என் மேல நிறைய பாசம் காட்டுற மாதிரி இருக்கும், ஆனா ஒரு இவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இல்லாம இருந்தா ராஜாவா இத்தனை நாளா இருந்திருக்க முடியாது, அந்த அளவுக்கு மூளை எப்பவுமே 10 விதமா அவருக்கு வேலை பார்த்துட்டே இருக்கும், என் பேச்சை கேட்கிற மாதிரி தெரியுது தானே, அதெல்லாம் சும்மாதான், அவர் மனசுல என்ன நினைக்கிறாரோ அதுதான் செய்வாரு, சரி பாத்துக்கோ உனக்கு பெர்மிஷன் இருக்கு, முடிஞ்சதை இருந்து செஞ்சுக்கோ அப்படின்னு மூத்த இளவரசி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க ஜென்னு சமாதானம் பண்ண ஆரம்பிக்க நீங்க வந்து கிளம்பி போ நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சிசி கிளம்பி போயிடுறா. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அவளுக்கே தப்புன்னு தோணுது. திரும்பி பார்த்தா ஜின்ன காணோம். அதுக்குள்ள போயிட்டானான்னு எட்டி பார்க்க ஜின்னு வெளியே சோகமா நின்னுட்டு இருக்கான். இன்னும் போலையா அப்படின்னு கேட்க உண்மையாவே உன் மனசு என்ன போக சொன்னா தவிர இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன், ஏன்னா என் மனசுல இருக்கிறது நீ மட்டும்தான், என்னைக்கும் நீ மட்டும்தான் இருப்ப, வேற எந்த பொண்ணு வந்தாலும் ஏன் மனசு மாறாது, அது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல சிசி பாக்குறா. சரி ஓகே நான் வந்து அதுல கலந்துக்கிறேன், கண்டிப்பா ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஜின்னவளுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். சரி ஓகே உனக்காக வந்து ஜெயிக்கிறேன்னு சொல்ல உன் கையில தான் இப்ப எல்லாமே இருக்கு, எப்படியாவது ஜெயிச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த ஜேடு டோக்கன் சின்ன வயசுல இருந்து என் கூட இருக்கு, இதுக்கு மேல இதை நான் உன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு ஜின் அவகிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். கரெக்டா அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஜின்னோட அரண்மனையில இருந்து எல்லாருக்கும் இந்த இன்விடேஷன் அனுப்புறாங்க. ஜின்னோட அம்மா பாத்துக்கிட்டு இருக்கா, யார் யாருக்கெல்லாம் இன்விடேஷன் அனுப்பணும் அப்படின்னு பார்த்து சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அப்போ ஜின் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அம்மா எனக்கு பிடிச்ச சில பேரும் இருக்காங்க, அவங்களுக்கும் இன்விடேஷன் அனுப்புனீங்கன்னா கரெக்டா இருக்கும்னு சொல்ல உனக்கு யாரை பிடிக்கும்னு சொல்லு, அவங்களுக்கு நான் கண்டிப்பா இன்விடேஷன் அனுப்பிடுறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல ஜின் அங்க இருந்து போறான். பையனை பார்க்க ரொம்ப நல்ல பையன் மாதிரி உண்மையா பேசுற மாதிரிதான் இருக்கு அப்படின்னு அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்றா. ஆமா ரொம்ப பியூரா இருக்க மாதிரிதான் இருக்கு, ஆனா யாருக்கு தெரியும் மனசுக்குள்ள வேற ஏதாவது இருந்ததுன்னா, ஒருவேளை இந்த பையனுக்கு பிடிச்ச பொண்ணையும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா எப்பவுமே என் பெரிய பையனுக்கு சப்போர்ட்டா கூடவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு ஜின்னோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்விடேஷன் அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா சிசி வீட்டுக்கு இன்விடேஷன் போயிடுது. பாட்டி பார்த்துட்டு ஹாப்பி ஆயிடுறாங்க. இங்க பாரு எங்க இருந்து இன்விடேஷன் வந்திருக்குன்னு, இளவரசனுக்கு பொண்டாட்டி ஆகிறதுக்கு என் பேத்திக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சிசியை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்ல சிசி அப்படியான்னு கேக்குறா. உன்னை பார்த்தா அதிர்ச்சியான மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து இதுக்கெல்லாம் போகாதம்மான்னு சொல்ல பாட்டி உடனே ஏன்னா வாயை கழுவிடா அப்படின்னு
அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி இது யாருன்னு தெரியுமா? ஜின்னு இருக்கால நம்ம பக்கத்து வீட்டு பையன், அவன் தான் 7வது இளவரசான்னு சொல்ல எனக்கு அந்த பையனை முன்னாடியே ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ அதுக்கு மேல பிடிச்சிருச்சு. நம்ம குடும்பத்தோட பெருமை எல்லாம் எங்கேயோ போகுது. சிசி நல்லபடியா போயிட்டு ஜெயிச்சுட்டு இந்த பையனை கல்யாணம் பண்ணணும், புரியுதா? உனக்கு நான் ஸ்பெஷலா ரெடி பண்ண நகையெல்லாம் இருக்கு, நான் கல்யாணம் பண்ணும்போது போட்டிருந்தது, அதை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க. இங்க ஜின்ன பாக்குறதுக்கு மூத்த இளவரசி வரா. ரொம்ப வேல்யூபிளான நிறைய கலெக்ஷனை கொண்டு வந்து உனக்கு கிஃப்ட்னு கொடுக்குறா. அதெல்லாம் ஜின்னு பார்த்துட்டு ரொம்ப நல்லதா இருக்குன்னு சொல்ல, இங்க பாருப்பா, என் பொண்ணை மட்டும் இந்த சுயம்பரத்துல நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இதுவரைய போன கதையெல்லாம் மறந்துட்டு உனக்கு நான் ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன். இப்ப என்ன கிரவுன் பிரின்ஸ் அவன் சொந்த முயற்சியில கிரவுன் பிரின்ஸா இருக்கான்னு நினைக்கிறியா? ஏன் சப்போர்ட் அவனுக்கு இருக்கு, அதுக்கப்புறம் ஏன் சப்போர்ட் உனக்கு கிடைக்கும்னு சொல்ல, ஓ அப்படிங்களா மூத்த இளவரசி, ஆனா எனக்கு அதுல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, நான் ஜாலியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். சோ அதனால இதுக்கு மேல இதை பத்தியும் பேசி டைமை வேஸ்ட் பண்ணாம இங்க இருந்து கிளம்புங்க நக்கலா ஜின்னு பேசிடுறான். அவங்க இருந்து கிளம்பிடுறா. உடனே அசிஸ்டன்ட் வந்து கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துருவான்னு கேட்க, இதெல்லாம் காஸ்ட்லிடா, ஓரமா போய் வை, நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜின் அங்க இருந்து உள்ள போயிடுறான். இன்னொரு பக்கம் வேகமா அந்த சித்திக்கு தெரிஞ்சிருது, சிசியோட சித்திக்கு இன்விடேஷன் வந்த விஷயம். அவ்வளவுதான் வயிறெறிய ஆரம்பிச்சிட்டா. நம்ம குடும்பத்துல இருக்க வேற யாருக்கும் வரல, இவளுக்கு மட்டும் வந்திருக்கு. ஆனா இவளுக்கு ஏற்கனவே அதிர்ஷ்டங்கிறதே கிடையாது. சோ நம்மளெல்லாம் எந்த கஷ்டமும் பட தேவையில்லாம அவளே அவுட் ஆயிருவா அப்படின்னு சித்தி சிரிக்க ஆரம்பிக்கிறா. சிசி உள்ள வரா. உள்ள வரும்போதே அவங்க அண்ணன் தான் காடா நிக்கிறான். கூட்டு போயிட்டு தனியா அவளுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்குறான். இந்த ரோஸ் சாக்லேட் சாப்பிட்டா நல்லதே நடக்குமா, சாப்பிடுன்னு சொல்ல சிசி சாப்பிடுறா. என் தங்கச்சி ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் உள்ள அனுப்புறான். பார்த்தா இங்க இந்த மூத்த இளவரசி பொண்ணு சிசி மாதிரியே அதே ட்ரெஸ் போட்டிருக்கா. சிசி உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன 2 பேரும் ஒரே ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு மத்தவங்க எல்லாம் கேட்க, இங்க பாரு என் ட்ரெஸ்ஸை காப்பி அடிச்சு அப்படியே வாங்கிட்டியாக்கோ அப்படின்னு இளவரசி கேக்குறா. சிசி பாக்குறா, இது என் கையால வரைஞ்சு நானே கலர் செலக்ட் பண்ணி டிசைன் பண்ணது, அந்த கடைக்காரர் அவரோடதுன்னு சொல்லி இருந்திருக்கலாம், ஆனா அது என்னோட முயற்சி, வேணா அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்கன்னு சொல்ல, இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி தூக்கி எறிங்க அப்படின்னு இளவரசி சொல்றா. ஆனா அதுக்குள்ள மூத்த இளவரசி வந்துட்டு, போது வாய மூடு, உனக்கு வேணும்னா வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ, இல்லனா அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட சிசி அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஏமா அப்படி பண்ணீங்கன்னு கேட்க, யாரையாவது நமக்கு அழிக்கணும்னு தோணுச்சுன்னா அவங்க முன்னாடி நல்ல விதமா பிஹேவ் பண்ணிக்கணும், பின்னாடிதான் அழிக்கணும், முன்னாடியே நம்ம வேலையை காட்டக்கூடாது, புரியுதா அப்படின்னு மூத்த இளவரசி சொல்லிட்டு இருக்கா. இங்க நம்ம ஜின்னோட அம்மா அடுத்த 6வது இளவரசனோட அம்மா 2 பேரும் வராங்க மருமகளை செலக்ட் பண்றதுக்கு. பொண்ணுங்களாம வந்துடுறாங்க. அடுத்த 6வது இளவரசனும் வரான், ஜின்னும் வரான். 2 பேரும் ஒருத்தங்க பாத்துக்கிறாங்க. அடுத்து நம்ம சிசிய ஜின்னு திரும்பி பார்த்துட்டு எப்படியாவது ஜெயிச்சுட்ரா செல்லும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு அங்க இருந்து உள்ள போறான். இங்க போட்டிலாம் ஸ்டார்ட் ஆகுது. டிராயிங் போட்டில இருந்து ஆரம்பிக்கிறாங்க. எல்லா பொண்ணுங்களும் சேர்த்து வரைஞ்சிட்டு இருக்க. இங்க சிசி அவங்க அம்மா எட்டி பார்த்துட்டு, இந்த பொண்ணு எதுக்கு இங்க வந்திருக்கா, இவளுக்கும் இன்விடேஷன் சென்ட் பண்ண சொன்னியா என்ன, பொண்ணு பாக்குறதுக்கு ஊர்லயே பெரிய அழகிதான் இல்லன்னு சொல்லல, ஆனா வந்து சாதா வீட்டு பொண்ணு, உனக்கு கொஞ்சம் கூட பவரே கிடைக்காது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. என்னதான் இருந்தாலும் அவதான் ஏன் ஆளு அப்படின்னு பல்ல காட்டிட்டு ஜின்னு பாத்துட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. இளவரசியை மீறி நம்ம சிசி எப்படி ஜெயிக்க போறா தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.